வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு நெத்திலி கிடச்சிருக்குது. இந்த நெத்திலியை வச்சு இன்றைக்கி நெத்திலி பக்கடா செய்ய போகிறோம். இப்போ நெத்திலியை நம்ம தலைப்பகுதியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு 2 சைடும் உள்ள சதையை எடுத்துகிட்டு முள்ளை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம் பீஸ் பீஸாக. இப்போ ஆஞ்சி எடுத்துக்கிடுவோம் நெத்திலியை. கருப்பு நெத்திலி, பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. தலைப்பகுதியை இப்படி எடுத்தோம்னா வந்துருங்க. நடுவாக்கில் குடலை இப்படி எடுத்துக்கிடுவோம். நல்லா உப்பு போட்டு உரசிட்டு நம்ம இந்த மீனில் முள் இருக்கும், அந்த முள்ளை அப்படியே எடுத்துருவோம். இப்போ நல்லா தலைப்பகுதியை ஆஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. தூள் உப்பு தான் போட்டிருக்கோம். நல்லா இப்போ உப்பை போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்துருவோம். அப்போ தான் அந்த நெத்திலி மீனில் உள்ள மாங்கு போகும். மாங்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள். நெத்திலியில் உள்ள மாங்கு, இந்த மாங்கு போடுறதுக்கு தான் உப்புக்கல்லை போட்டு எந்த மீன் வகை எடுத்தாலும் நம்ம உப்புக்கல் போட்டு நல்லா உரசினா தாங்க அந்த மாங்கு போகும், அந்த வெடுக்கு தன்மை இருக்காது. பக்கடாவுக்கு நம்ம நறுக்கி தான் போடணும் கத்தியை வச்சு. நாங்கள் அம்மியிலையே நல்லா இடித்து நாங்கள் நெத்திலியோடு சேர்த்து நெத்திலி பக்கடாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இப்போ அம்மியிலையே வச்சு எல்லா பொருளையும் நச்சு எடுத்துருக்கோம். இப்போ பச்சை
பச்சை மிளகாயை அப்படியே நச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பூண்டு, இப்போ இஞ்சும் கொஞ்சம் ஒரு துண்டு சேர்த்துக்கிடுவோம். நல்லா இதையும் மிளகா பூண்டோட நச்சு எடுத்துக்கிடுவோம். இது கூட நீங்கள் கொஞ்சம் பொடி சீரகத்தை கூட நச்சு போடலாம். நான் கசக்கி சேர்க்குறனால நக்கலை. நெத்திலி மீனை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். இப்போ நடுவில் உள்ள முள்ளை மட்டும் எடுத்துட்டு நம்ம மீனை அப்படியே எடுக்க போகிறோம். சதையை மட்டும் பாருங்கள். இப்படி எடுத்த உடனே இப்படி வந்துடும். இதா பாருங்கள், பாருங்கள், வாலும் முள்ளும் தனியாக வந்துடும். பாருங்கள், சதை மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி சதையை எடுக்கணும் பக்கடாவுக்கு, முள் இல்லாமல். நம்ம இப்படியே எல்லா மீனில் உள்ள சதையவும் முள்ளை தனியாக எடுத்துக்கிட்டு சதையை தனியாக எடுப்போம். இப்படி எடுத்தாலே வந்துருங்க நெத்திலியில். பாருங்கள், நடு முள் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்துடும் நம்மளுக்கு. சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்படி தாங்க எல்லா மீன்லையுமே நம்ம சதையை எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நெத்திலியை வந்து நம்ம நல்லா உப்பு போட்டு உரசி கழுவி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ சதையை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் பக்கடாவுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம். சீரகம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மிலேயே அரைச்சி எடுத்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு,
இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பிணைஞ்சி எடுத்துக்கிறோம். நெத்திலி பக்கடா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறவும் அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்துருவோங்க. இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம அப்படியே பக்கடாவுக்கு போட்டுருவோங்க. பக்கடா ரெடி ஆகிருச்சு. அப்படியே எண்ணெயில் நம்ம இருத்து எடுக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் மிச்ச மீனையும் நம்ம விரவி வச்சுருக்கோம் பக்கடாவுக்கு. அது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம மறுபடியும் மீன் எடுத்து போடுவோம். பாருங்க, மிச்சம் இருக்கிற மீனையும் அப்படியே போட்டு பக்கடாவை எடுத்துருவோம். பாருங்க, நம்ம தட்டில் போடும்போதே எவ்வளோ மொறுன்னு சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோம் அப்படிதாங்க மீன் பக்கடா. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தம்பி கொடுத்து விட்ட நெத்திலியை இன்னைக்கு வந்து பக்கடா போட சொன்னாப்புல நெத்திலி பக்கடா. நாங்கள் நெத்திலி பக்கடா ரெடி பண்ணிட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு தம்பியோட ஃப்ரெண்டு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம கொடுத்த நெத்தி தான் நீ பிடிச்ச நெத்திலே அந்த நெத்திலி தான் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா மொறு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை எங்கள் ஊரில். நல்லா சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் நெத்திலி கிடச்சிச்சுன்னா வாங்கி பக்கடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி தாங்க மொறுன்னு இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு நல்லா நெத்திலி கிடச்சிச்சு. தம்பி கொடுத்து விட்டான். இன்னைக்கு நெத்திலியை வச்சு ஏதாவது பண்ணுக்கா அப்படின்ட்டு அதோட ஐடியா தோணுச்சு. நெத்திலி பக்கடா போட்டுருவோண்டு அதான் நெத்திலி பக்கடா போட்டாச்சு. ஏன்டா டேஸ்ட்டுக்கு பேச்சு வரமாட்டேக்குது. நெத்திலி பக்கடா வாங்கிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. உரப்பு காரம் நல்லா இருக்குது. அமைதியாக அடித்த இது மசாலாலாம் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அரைச்சி உண்மையிலேயே நாங்கள் அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நெத்திலியில் இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெத்திலி தம்பி கொண்டு வந்து தரையும் எங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா தோணுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நெத்திலி கிடச்சா நீங்களும் சந்தோஷமாக சமைச்சு
சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.